முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும், எங்கேயெல்லாம் தாமதப்படுத்த முடியும் என்பதையெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு இங்க சித்த மருத்துவ கல்லூரி கட்டுவோம் என்று சொல்லி ஒரு செங்கலை கூட வைக்கிறார். இந்த ஒத்த செங்கல்காரர் ஒருத்தர் வருவார். பழனியில சித்த மருத்துவ கல்லூரி என்று சொல்லும் ஒத்த செங்கலை கூட. ஆனா தேர்தல் பிரச்சாரத்தப்ப இந்த ஒத்த செங்கல்காரர் வருவாரு, மேல ஏறுவாரு, என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையில் 2 மணிக்கு படுத்து தூங்குவாரு. சூரியன் போனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு எந்திரிப்பார். அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் பேப்பரை கொடுப்பாங்க, எடுத்து படிப்பார். செங்கலுக்கான ஒரு செங்கலை தூக்குப்பார். அவர் கையில பால் டாயில் கொடுத்தா கூட தூக்கி இருப்பார். அவர் கையில எண்ணெய் கொடுத்தா கூட தூக்குவார். செங்கலை கொடுத்து தூக்குனாரு, தூக்கி காமிச்சிட்டார். எதுக்கு தூக்குறோம், எதுக்கு மக்கள் முன்னாடி பேசுறோம், எதற்காக மக்கள் இருக்கின்றோம் என்று தெரியாது. நமக்கு துணை முதலமைச்சர் குடும்பாட்சி என்று சொல்லுகின்றோம். தன்னுடைய மகனை சினிமாவிலிருந்து கடத்திக்கிட்டு வந்து அரசியல் துறை எம்எல்ஏ தனியாக கவர்னர் அலுவலகத்தில் தனியாக பதவியேற்பு விழா தன்னுடைய மகன். இன்னைக்கு மகனுக்கு முக்கியத்துவம். தங்கச்சி கனிமொழி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே நீ கிளப்பிட்டார். நீ போய் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி மக்கள்கிட்ட போய் தேர்தல் வாக்குறுதி வாங்கிட்டு வாப்பாங்க. ஏன்னா அவங்க மாணவர்களுக்கு நாம போன மக்கள் திரும்ப கேட்பாங்க, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினீங்க முதலமைச்சர் கேட்பதற்காக தன்னுடைய தங்கச்சி அனுப்பி